உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லன்னா நான் செத்துருவேண்டா. இது பேர் தான் உருட்டு. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு போயிட்டு போடி. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி, இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஏய் மச்சான், போலீஸா வரட்டும். நான் இப்ப அதுக்கு நான்லாம் ஓடுருவேன். கடவுளே, ஒரு 8 கோடி இல்லனா 10 கோடி கொடுங்க கடவுளே. நான் மேல வந்ததும் திருப்பி கொடுத்துறேன். காசு ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கோ. ஹலோ, லேப்டாப்ல வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? லேப்டாப்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? மேல ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணு, தொங்கு. டேய் மச்சான், மணி போட்டு சுரேஷ் அஷ்டாண்டா. யாரு? நம்ம மணி? ஆமாண்டா. ஒது கூட மச்சான். வாடா. ஆமா, யார் அந்த சுரேஷ்? அவங்க அப்பன்டா. ஏய் வாடா டேய். டேய் வாடா டேய். மச்சான் வாடா, ஹாஸ்பிடல் போலாம். காயினை வேற முழுங்கிட்டேன்டா. டேய், காயினை முழுங்குனதுக்குலாம் யாரா ஹாஸ்பிடல் போவாங்களா? இரு. ஹலோ, எங்கடி இருக்கா? வீட்லடா. உன் செல்ஃபி பிக்கோ நம்பிச்சோடா. எதுக்கு? இல்ல, என் ஃப்ரெண்டு காயினை முழுங்கிட்டானா, அதான் கேட்டேன். இல்ல, என் போட்டோ கேக்குறா. இல்ல, உன் மூஞ்ச பார்த்தா வாந்தி எடுத்துருவாளா, அதுக்குதான். டேய், உன் ஆள் யார் கூட வண்டியில போறா பாருடா. டேய், அங்க வண்டியே இல்ல. உனக்கு கூட தான் ஆளே இல்ல, அங்க பாக்குற. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன். 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் பண்ண கூடாது. நான் போன் பண்ணலங்க, போன் வந்துச்சு. வந்த போனா இருந்தாலும் இங்க பேச கூடாது. நான் பேசக்கூடாது? ஆமா. சரி, நீ பேசுறா. ஊர்ல இருக்க எல்லா பைத்தியக்காரனுங்களும் நம்ம ஏரியால தான்டா இருக்கானுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? இத சாப்பிட. இப்ப இத சாப்பிட. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கேடா. இத போய் குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்கானுங்கடா. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்லு. எங்க இருக்க? ஃப்ரெண்டு கூட. உன் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பியா? என்ன எங்குமே வெளில கூட்டு போக மாட்டியா? உன் கூட வெளியே வந்தனா 10,000 ரூபாய்க்கு செலவு வைப்ப. இந்த நாய்க்கு ஒரு டீ வாங்கி குத்தா போதும், ஒரு நாள் ஃபுல்லா என் கூடயே இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்றா. உன் அம்மா எனக்கு அம்மா மாதிரி, உன் அப்பா எனக்கு அப்பா மாதிரி, உன் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி மாதிரிடா. ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை பினிஷ் ஆயிடுச்சு. நான் 950 தான் கேட்டேன். ஆனா நீங்க 1000 ரூபீஸ் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருங்க. ஆனா இப்போ உங்களுக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட சேச்சு இல்ல. 50 ரூபா நான் கடைக்காரன் ஆயிட்டு. 1000 ரூபா கொடுத்துருக்கேன். நீ 1000 ரூபாவும் கடன் தான் வாங்கியிருக்க. நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாதம் அடிப்பேன். அது எவ்வளவு விலை ஆகுது? அது 40 ரூபா ஆகுது. அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய ரொக்கமா இருக்கு. சரி, பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்? அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபா ஆகுது. பாட்டி தர்பூசணி தர்பூசணி, ஐயா வாங்க, அம்மா வாங்க, தர்பூசணி தர்பூசணி. எவனும் வர மாட்டான். டேய் நாயே, காய் வாங்கிக்கான். எது? தர்பூசணா? தர்பூசணி வாங்கினா சம்மர் சேலிங், உடம்புக்கு கூலிங், மூளைக்கு கேடு, உடம்புல சூடு, எது வந்தாலும் உடனே குறைக்கும். சரி, எவ்வளவு காய? 1 100 ரூபாய், 2 30 ரூபா. இது 1 100 ரூபாய், 2 30 ரூபாவா? நல்லா ஆஃபர் இருக்குது.
இந்த 2 குடு. கொடுக்குறேன். என்னண்ணா யோ 2 பீஸ் தான் 30 ரூபாயா? பின்ன முழு காய 30 ரூபாய்க்கு 2 கொடுப்பாங்க. அப்புறம் அவள் தான் போக வேண்டியதா துண்ட போடணும். யோ 30 ரூபாய்க்கு 2 காய் கொடுக்கலாம் குடியா. 30 ரூபாய்க்கா? நோ, நான் உன் சொல்ற நல்லா கேளு. என்ன முட்டையில இருந்தா கோழி வருது, கொட்டையில இருந்தா தர்பூசணி வருது. கோயில இருந்து வர முட்டையை இப்ப 3 ரூபாய்க்கு தரமான்றான். நான் இப்ப நான் கொட்டையில இருந்து வந்த தர்பூசணி 30 ரூபாய்க்கு கொடுப்பேன். இது அப்ப காசு கொடுங்க கிளம்புறேன். நோ, இது அயோத்தியில விளைஞ்ச ஆபத்தான தர்பூசு. அது வரைக்கும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்காம போனா கொஞ்ச நாள்ல உடம்பெல்லாம் நோவாயிடும், போக போக சங்கடம் இல்லாத சாவாயிடும். என்னப்பா சொல்ற? ஆமா, இந்தப்பா நான் நம்பிட்டேன். இந்த ஒண்ணு குடு. இந்தா 2 கிலோ வாங்கு. லூஸ் மாதிரி யோசிக்காம வீட்டுக்கு எத்தனை ஜூஸ் போட்டு குடி. சரிப்பா. இன்னும் 2 காய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் போல இருக்குது. டேய், கண்ணை எங்கடா வச்சுட்டு போற பைத்தியக்காரா? என் ஏரியால வந்து என்னைய மிரட்டுறியா? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ மச்சான், இங்க ஒரு பிரச்சனை, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்கடா. டேய், உனக்கு மட்டும் தான் ஆள் தெரியுமா? இப்ப பாரு. ஹலோ மச்சான், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு சீக்கிரம் வா. இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படிக்கா போய் வெயிட் பண்ணுவோமா? ப்ரோ, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன் bro. நீங்க? நானும் தேடிட்டு தான் ப்ரோ இருக்கேன். டேய், எங்கடா இருக்கீங்க? செகண்ட் ஸ்ட்ரீட்டா? தெரியலையே. நான் பேசுறேன் ப்ரோ. ப்ரோ, செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா உங்க வாங்க. போன் கொடுங்க, நான் பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. இங்க பக்கத்துல கோயில் இருக்கு இல்லீங்களா? கோயிலுக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. ப்ரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட லேட் ஆகும் போல. நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துருவோமா? சரி வாங்க போலாம். அக்கா, அரியலூர்ல இருந்து திருச்சிக்கு எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம்யா. 1 நிமிஷம் தானா? பைத்தியக்காரன். கொஞ்சம் வயசாயிட்டே போகுது, நரைச்ச முடி அங்கங்க வருது. நானும் ஷாம்பு போட்டு பார்த்தேன், சீயக்கா போட்டு பார்த்தேன், செம்பருத்தி போட்டு பார்த்தேன். அப்பதான் நிற தெரியுது. தொப்பி ஓட்டு பாருங்க. எதுவுமே தெரியாது. உருட்டுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்ப என்ன வேணான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல பயங்கர பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவ? ஏய், நீ இல்லன்னா நான் செத்துருவேன்டா. இது பேரு தான் உருட்டு. என்னடி ரொம்ப மகிழ்ச்சியா வர? யோ, போன மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ல போனல, அப்ப கண்டக்டர் 2 ரூபாய் ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு நான் 20 ரூபாய் ஏமாத்தி அவரை பழி வாங்கிட்டேன். எப்படிடி? அவர்கிட்ட 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல போகாம நடந்து வந்துட்டேன். இப்ப அவர் ஏமாந்துருப்பார்ல. ஏமாந்தது கண்டக்டர் இல்லடி, உன்னை கட்டினவரு. ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொருள் நல்லா வேலை செய்தான்னு பார்த்து வாங்க மாட்டேன்? ஏய், கார் எங்கடி? காரை காணோம். கார் எங்க இருக்கு? அதான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னடி சொல்ற? லோன்ல கார் வாங்கினா ஒழுங்கா லோன் கட்டணும், இல்லனா இப்படிதான் தூக்கிட்டு போயிருவாங்க. அப்ப லோன் வாங்கியே கல்யாணமும் பண்ணிருக்கலாம் போல. என்னது? எனக்கு ஒரு ஸ்நேகிதி மென்டல் மாதிரி. அது மென்டல் கிடையாதுடா, தென்றல் மாதிரி. அது சிம்ரனுக்கு, உனக்கு மென்டல் மாதிரி தான் இருக்கும். ஹலோ ஹலோ, சபரிஸ் இருக்கானா? குடிச்சிட்டு இருக்காங்களே, நீங்க? நான் காலையிலேயே குளிச்சிட்டேன். என்னடி யோசிக்கிற? நேத்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்டி. நம்ம ஊர் கிளைமேட் சரியில்லையா, அதான் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாரு டாக்டர். அப்புறம் நான் எங்க போனா நல்லா இருக்கும்? வேற டாக்டர் கிட்ட போனா நல்லா இருக்கும். குந்தாணி, ஊரை சுத்தி பார்க்க உலகத்து உருட்டு உருட்டு. என்னடா? வீட்டுல வடை பைசா தருங்கம்மா. நம்ம வீட்டுல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவோம்? வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? மச்சான், சாக்லேட் பாத்தியா? 1 ரூபாய் சாக்லேட்டு 2000 ரூபாய். இது அப்படி என்னடா ஆகுது அந்த சாக்லேட்ல? நீ 2000 ரூபாய் கூட நான் சொல்றேன். இந்த சாக்லேட் சாப்பிட்டா புத்திசாலி ஆயிடுவேன். அப்படியா? ஆமா. உன் மண்டையில எத்தனை முடி இருக்கு தெரியலையே. இந்த சாக்லேட் சாப்பிடு. சாப்பிட்டியா? 1 டசன் பழத்துல எத்தனை பழம் இருக்கும்? 12 பழம். பாத்தியா, சாப்பிட்ட உடனே புத்திசாலி ஆயிட்ட. மச்சான், அவன் தானே என்ன அடிச்சான். இவனா? ஏய், நீதான் அவனை அடிச்சியா? ஆமாண்டா.
எதுக்கு ப்ரோ அடிச்சுட்டு விட்ட? சாவ வச்சிட்டு இருக்கலாம்ல. இப்ப பாரு உன் அடிக்க என்ன கூட்டு வந்திருக்கான்.